வணக்கம். இன்றைக்கி வந்து சேட்டை அந்த திரைப்படத்தோட விமர்சனத்தோடு உங்களை சந்திக்கிறேன். டெல்லி பெல்லி ஹிந்தியில் ரிலீஸ் ஆகி பெரிய லெவலில் ஹிட்டான படத்தினுடைய ரீமேக் தான் அந்த படம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த படத்தில் நடிச்சிருக்கிறவர் வந்து ஆர்யா, அஞ்சலி, ஹன்சிகா, சந்தானம், பிரேம்ஜி, சுப்பு பஞ்சு, மனோபாலா, நிறைய பேர், நாசர் எல்லாம் நடிச்சிருக்காங்க. சம்மருக்கு ஒரு பயங்கரமான ஒரு என்டர்டெய்னர் அப்படின்னு அட்வர்டைஸ் பண்ணப்பட்ட படம். ரொம்ப முன்னாடியே அட்வர்டைஸ்மெண்ட் ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப தெளிவாக பண்ணி பிளான்டாக ஒரு சோலோ ரிலீஸ் மாதிரி கிட்டத்தட்ட. ஏன்னா மற்ற படங்கள்லாம் ரொம்ப irrelevant ஆன ஒரு படம் இந்த சம்மருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த ரிலீஸ் ஆன டைமிங் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல டைமிங். ஏன்னா லீவ் விடுற தருணம். ஸோ நல்ல டைமிங் அது. இந்த படத்தை இயக்கியிருக்கிறவர் வந்து ஆர் கண்ணன் அப்படிங்கிறவர் இயக்கியிருக்கிறார். இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்கிறவர் தமன் அப்படிங்கிறவர் மியூசிக் போட்டிருக்கார். நம்ம தமன் தாங்க. இந்த படத்தை எடிட்டிங் பண்ணியிருக்கிற வந்து லியோ ஜான்பால் அப்படிங்கிறவர் வந்து எடிட்டிங் பண்ணியிருக்காரு. ரொம்ப முக்கியமானவங்க இந்த படத்துக்கு ஸ்க்ரீன் பிளே ஜான் மகேந்திரன், கண்ணன், அவங்க ரெண்டு பேரும் தான் வந்து ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்காங்க. அது ஏன் அப்படிங்கிறது வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவதுங்க, படம் எடுக்கிறது ரெண்டு வகை இருக்குது. ஒன்று பேஷனுக்காக, ரெண்டாவது பணத்துக்காக. ஆனால் ஒரு உச்சகட்ட உண்மை என்னென்னா எல்லாருமே பணத்துக்காக தான் எடுக்கிறாங்க. பட் இருந்தாலும் ஒரு பேஷனை ஒரு 70% வச்சுக்கிட்டு பணத்துக்காண்டி ஒரு 30% பண்ணுகிற படங்கள், நிறைய படங்கள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ஆகிறது வந்து நம்ம பார்த்துக்கிட்டே வர்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி நடிக்கிற படங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே டக்குன்னு ஹிட் ஆகிட்டே வருது. அதை அவர் கூட நினச்சிருக்க பார்த்துருக்க மாட்டார். ஆனால் அவரோட ஒரு பேசல அவர் ஒன்று மட்டும் தெளிவாக சொன்னார். என்னென்னா, ஸ்கிரிப்ட் தெளிவாக இல்லைன்னா அது எப்பேற்பட்ட படமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ சம்பளமாக இருந்தாலும் சரி, நான் நடிக்க மாட்டேன் பிரசாந்த் அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த மாதிரி பேஷனேட்டாக நம்ம சினிமாவுக்கு கஷ்டப்பட்டு அந்த ஆர்ட்டுடைய அந்த வேல்யூவை உணர்ந்தவர்கள் வந்து அந்த பேஷன் அதை விட்டு விலகிறதே கிடையாது. அந்த பணத்துக்கு வந்து பணத்தை வந்து யோசிக்கிறது கூட கிடையாது. அது வந்து ஆட்டோமேட்டிக்காக, அதாவது படம் நல்லா இருக்கு ஆட்டோமேட்டிக்காக சேலரி மற்ற புகழெலாம் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே போகுது இல்லைங்களா. ரெண்டாவது விதம் அப்படிங்கிறது என்னென்னா, அது முக்கால்வாசி நாங்கள் நிகழ்கிற தமிழ் சினிமாவில் தான் நான் பார்க்குறேன். நான் இன்னும் நிறைய சினிமாவில் இருக்குது. பட் நான் தமிழ் இருக்கிறங்காட்டிக்கு நல்லா தெளிவாக என்னென்னா, ஏதோ ஒரு ப்ராடக்ட்டு, அந்த சின்ன ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஃபால்ட்டியான ப்ராடக்ட் தான். ஆனால் அதில் அந்த இன்க்ரீடியன்ட்டு மட்டும் எப்படியோ அந்த மக்களை வந்து எப்படியோ கவர்றதுக்கு ஒரு இன்க்ரீடியன்ட்டை மட்டும் கரெக்டாக அப்படி பரப்பி வச்சுருவான். வச்சுட்டு ஒரு 40% ஏதோ அந்த ஒரு அளவுக்கு இருந்தால் போது படம். மற்ற 60% இங்கேயும் விளம்பரம் கொடுத்து எப்படியோ ஃபோர்ஸ் பண்ணி மக்களை ஏமாற்றி கொண்டு போய் உட்காந்து பார்க்க வச்சு வெளியே கொண்டு வந்துடுவோம். நம்ம படம் பெரிய ஹிட் அப்படின்னு சொல்லி ஒரு லெவலில் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு நினைக்கிற ஆட்கள். ஆனால் இதில் என்னென்னா, அப்படி பண்ணுற ஆட்களுக்கு அந்த படம் வந்து பெரிய லெவலில் ஹிட் ஆகுது அப்படிங்கிறது ஒரு சோகமான விஷயம். இதில் வந்து இந்த ரெண்டாவது டைப் படம் தான் வந்து இது. ஏன்னா டெல்லி பெல்லி வந்து பேஷனுக்கு எடுக்கப்பட்ட படம். இது வந்து வெறும் பணத்துக்கு எடுக்கப்பட்ட படம், அவ்வளோதான். இதில் வந்து பெரிய உள்ளே வந்து எந்த பேஷனையுமே என்னால் பார்க்க முடியலைங்க. அதாவது இந்த படத்தை வந்து ஃபுல்லாக பார்க்குறப்ப வந்து எப்படின்னா, பச்சை தண்ணிக்கு வந்து ஊறுகாய் தொட்டு நக்கின மாதிரி தான் இருந்தது. ஏதோ நானும் நினச்சேன். ஏன்னா டெல்லி பெல்லி வந்து அவ்வளோ தெளிவான ஸ்க்ரீன் பிளே காண்டி பேசப்பட்ட ஒரு படம். அதாவது அந்த படத்தில் அப்யூஸ், இதெல்லாம் அடல்ட்ரி கான்டென்ட் எல்லாம் இருந்தாலும் அந்த அடல்ட்ரி கான்டென்ட் வந்து நான் வைக்கணும் அப்படின்னு வைக்கல. அந்த படத்திற்கு தேவையானது அதை நாட்டிக்கு வச்சாங்க. ஏன்னா அந்த கேரக்டர் அப்படி தான் பண்ணும். ஆனால் இதில் பார்த்தோம்னா எல்லாம் பச்சை குழந்தைங்க மாதிரி இருக்கிறாங்க. ஆனால் பண்ணுறதெல்லாம் வந்து ரொம்ப அடல்ட்டாக பண்ணும்போது நிறைய இடங்களில் வந்து மூஞ்சி சுடிக்க வைக்குது. அதுதான் ஃபஸ்ட்டு பெரிய மைனஸ். அதுவும் ரெண்டாவது எனக்கு என்னென்னா, இந்த படத்துக்கு யூ சர்டிஃபிகேட் எப்படி கொடுத்தாங்க அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. சில சீன்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் வந்து ரொம்ப அருவருக்கத்தக்க சீன்ஸ், நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பலை. பயங்கர அருவருக்கத்தக்க சீன்ஸ்லாம் வந்து 2-3 சீன்ஸ் இருக்குது. அது அப்படி இருந்தால் எப்படி யூ சர்டிஃபிகேட் வாங்கினாங்க அப்படின்னு தெரியல. அது அவங்க தான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் நிச்சயமாக. அதே மாதிரி முதல்ல ஒரு பாட்டு வருது, நீதி சந்திராவோட ஓப்பனிங் சாங் ஒன்று வருது. அந்த பாட்டு எதுக்கு வச்சாங்கன்னே தெரியல. சீரியஸாக அது irrelevant. அதுக்கு பொதுவாக டைட்டில் கார்டு போட்டு பின்னாடி ஒரு பிஜிஎம் போட்டிருந்தாலும் நல்லா தான் இருந்திருக்கு. ஏன்னா அந்த பாட்டுக்காண்டி யாரும் கைதட்டி விசில் அடித்து எந்திரிச்சாடி நம்ம பார்க்கல. இந்த படத்தின் ஒரே ஒரு லைஃப் சேவர் அப்படின்னா 2 லைஃப் சேவர் சொல்லலாம். நாசர் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ், அவர் கொடுத்துருக்கிற ரோல், அவர் கொடுத்துருக்கிற நீ சொல்லி கொடுத்த அளவுக்கு அது இருக்கிற ஸ்கிரிப்டுக்கு அவர் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு நாசர். அவர் நிறைய இடத்துல வந்து நம்மளை சிரிக்க வச்சிருந்தாரு அவருடைய நல்ல ஒரு செட்டிலான பெர்ஃபார்மன்ஸ்னால. ரெண்டாவது நம்முடைய ஒன்லைன்லி சந்தானத்தோடைய ஒன்லைன்றது இந்த படத்தினுடைய பெரிய லைஃப் சேவர் அப்படின்னு சொல்லலாம். நிறைய ரொம்ப ஒன்றும் கட்டுப்படுத்த முடியாத சிரிப்பெல்லாம் இடையில வந்து வருது. ஆனால் அது அத்தனையும் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷத்துக்குள்ள அடைக்கிடலாம். அதுக்கு மேலே வந்து இல்லை எம்டியாக தான், வேகாக தான் இருக்குது. பிரேம்ஜி அமரன் வர்றாரு, காமெடி பண்ணுறாரு. ஆனால் என்னென்னா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மேலே யாருமே சிரிச்சு நான் பார்க்கல. அவருடைய காமெடிக்கு வந்து சிரிச்சுனால பார்க்க முடியல. அது ஏன் அப்படின்னா அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் நம்ம குறை சொல்ல முடியாது. ஸ்கிரிப்ட் டைலாக்னுடைய அந்த பஞ்ச் அது வந்து சுத்தமாக லேக் ஆகுது.
அவருடைய டைலாக் மட்டும் இல்லை, எல்லாருடைய டைலாக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகாக இருக்குதுங்க. இதில் எனக்கு ஒரு பெரிய கேள்வி என்னன்னா, ஹன்சிகா, அஞ்சலி இவங்களே எதுக்கு வர்றாங்கன்னே தெரியல சீரியஸாக. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த ரோல் இருக்குது, அவ்வளோதான். ஒரு அழகு பதுமைகளாக தான் 2 பேரும் தெரியுறாங்களோ இல்லையே, அதை தாண்டி அவங்களுக்குன்னு ஒரு பார்ட் அங்கே இருக்குது அப்படின்னா சுத்தமாக இல்லைங்க. என்ன அவங்களெல்லாம் நீக்கிட்டு, இதில் எல்லாத்தையும் நீக்கிட்டு வெறும் சந்தானம் ஆர்யாவை மட்டும் வச்சு ஒரு வாசன்கிற பாஸ்கரன் மாதிரி வந்து பண்ணியிருந்தாங்க கூட பெரிய அளவில் இந்த சம்மருக்கு வந்து இந்த படம் ஹிட் ஆகிருக்கும். ஆனால் அதை பண்ண தவறிட்டாங்க அப்படிங்கிறது சொல்லலாம். ஃபஸ்ட்டு ஹாஃப் வந்து உட்காரவே முடியல, ஒரு மாதிரியாக இருந்ததுங்க. ஒரு மாதிரி எரிச்சலை அடைய வைத்தது, நிறைய சீன்கள் வந்து எரிச்சலை அடைய வைத்தது. 2வது ஹாஃப் தான் வந்து காமெடி வந்து இந்த 3 பேரும் சேர்றாங்க ஒரே இடத்துல வந்து பார்க்க முடியுது. பிரேம்ஜியும் சரி, சந்தானத்தையும் சரி, ஆர்யாவையும் சரி. ஸோ அதங்காட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இடையில வந்து ஒரு 2-3 சீன்களை வந்து நல்லா சிரிக்க வைக்கிறாங்க, நான் இல்லை அப்படின்னு சொல்லலை. ஆனால் மொத்தமாக படத்தை பார்க்கும்போது வந்து பயங்கர ட்ரையாக இப்போ இருக்கிற அந்த வெயில் மாதிரி தான் இருக்குது படம். அதை தாண்டி வந்து இந்த படத்தில் உள்ள என்ன இருக்குது அப்படின்னு சொல்ல வரும்ல. அதே மாதிரி இந்த படத்தினுடைய சினிமாட்டோகிராஃபர், எடிட்டர், மற்றவங்களாம் குறை சொல்லி தப்பே இல்லை. ஏன்னா டேரக்டர் சொல்கிறத அவங்க எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. ஸோ நிச்சயமாக அவங்கள குறை சொல்லி எந்த தப்புமே இல்லை. இது ஸ்க்ரீன் ப்ளே பண்ணவங்க எதுக்கு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணாங்கன்னே தெரியல. இது பொதுவாக ஏதோ ஒரு கமர்ஷியல் சப்ஜெக்ட், சாதாரண ஒரு லவ் சப்ஜெக்ட், ஒரு சேஸ் சீன் போட்டு வைத்திருந்தா கூட நல்லா ஓடி இருக்கும். ஆனால் அந்தளவுக்கு கூட ஒன்றும் பெருசாக இல்லை அப்படிங்கிறது தான் வந்து நிதர்சனமான உண்மை. இதை வந்து டெல்லி பெல்லி ரீமேக் அப்படின்னு தயவுசெய்து சொல்லிடாதீங்க. இது வந்து வேறு ஏதோ ஒரு படம் அப்படின்னு சொல்லிடுங்க. ஏன்னா அது வந்து ஒரு நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட், இது வந்து ஒரு ஃபால்ட்டி ப்ராடக்ட் இது அப்படிங்கிறது வந்து என்னுடைய தாழ்மையான கருத்து. இந்த படத்திற்கு என்னுடைய மார்க் அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக 5க்கு 2.5 தருவேன். நிச்சயமாக ஒரு தாட்டு பார்க்கலாங்க, அதுக்கு மேலே அந்த படத்தில் ஒன்றும் கிடையாது. போய் தாராளமாக வந்து தியேட்டரில் போய் உட்காந்து போய் பாருங்கள். குடும்பத்தோடு போய் பார்க்குறேன்னா அது ரெக்கமெண்டடா அப்படின்னு கிடையாது. ஏன்னா டபுள் மீனிங் வசனங்கள் நிறைய இருக்குது, கொஞ்சம் மறுவர்க்கத்து சீன்கள் நிறையா இருக்குது. ஸோ குடும்பத்தோடு போய் பார்க்குறது அது உங்களுடைய டிசிஷன் கம்ப்ளீட்லி. அது நான் வந்து சொல்கிறதுக்கு இல்லை, அவ்வளோதானே. இல்லை இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே லைக் பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இதுக்குள்ளே சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கருத்துக்களை கமெண்ட்டுகளை வெளியிடுங்க மற்றும் ட்விட்டர் மற்றும் ஃபேஸ்புக்லையும் ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் ஒரு விமர்சனம், வீடியோ இல்லாட்டி முன்னோட்டத்துடன் கூடிய விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.